You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களே உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், செய்ய வேண்டிய காரியங்கள், இதை குறித்து வசன ஆதாரத்தோடு 10 நிமிடங்கள் மட்டுமே உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். அப்போ இந்த நாளிலும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 27 29 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் சில விஷயங்கள் இருக்கும். கலாத்தியர் 3:27 முதல் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக, அங்கே ஒரு வார்த்தை வருது பாருங்க, கிறிஸ்து, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து யார், கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும், இதுதான் இப்போ நம்முடைய காரியம். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு சொல்கிற வார்த்தை என்ன, கிறிஸ்தவர்கள் அவரால் உண்டான அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அது நமக்கு உரிமையாய் மாறுகிறது. வாக்குத்தத்தத்தின் சந்தோஷம் அதை நாம் அனுபவிக்க முடியும். நமக்கு அது ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை உரிமையாக கொடுத்திருக்கிறார். அப்போ அதுதான் இது சொல்கிறாரு. அப்போ இவங்க யார், ஞானஸ்நானம் பெற்றவங்க. யாருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றாங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ இதற்கு முன்பு ஞானஸ்நானத்தை பற்றி ஒப்பனையான காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்புறம் ஆண்டவர் வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானமும் உண்டு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார். இப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன வாக்குத்தத்தம், என்ன உரிமை அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக மாறிடுறாங்க, அவருடைய பிள்ளையாக மாறிடுறாங்க. கிறிஸ்துவையே தரித்து கொள்ளுகிறார்கள், உடையாக தரித்து கொள்ளுகிறார்கள். எவ்வளோ சொந்தம் பாருங்க, உரிமை. அப்போ அவர் சொல்கிறார் 28ஆம் வசனத்தில், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க. வித்தியாசப்படுத்தி காட்டுறார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்ன என்ன சொல்லுவாங்க, அவன் யூதன், இவன் கிரேக்கன், இவங்களாம் ஒன்றா சேர முடியாது. இவங்க அடிமை, இவங்க விடுவிக்கப்பட்டவங்க, அடிமையாக தான் இருக்கணும், சுயாதீனமாக இருக்கணும். அப்புறம் அவங்க ஆண், இவங்க பெண், அப்படிங்கிற வித்தியாசத்தின் அடிப்படையில் வாக்குவாதங்களை செய்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? 26ஆம் வசனம் கூட பாருங்கள், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 கூட பார்க்குறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரர், அவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஞானஸ்நானம் என்கிற போதனைக்கு தன்னை அர்ப்பணித்து இருக்கும்போது கிறிஸ்துவையே தரித்து கொள்ளுகிறார்கள். அதனால் எந்த வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிமையாக மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் வசனத்தில் கூட பாருங்கள், இதே கலாத்தியர் 3:29 நீங்கள்
கிறிஸ்துவினுடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால், கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாக இருந்தால், ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததினா யாரை சொல்லுவாங்க? ஈசாக்கு, யாக்கோபு, அந்த 12 கோத்திரங்கள், அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் அந்த சந்ததியாக கூட இருக்கிறீங்க. ஏன்? ஆண்டவர் இயேசு மூலமாக நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 12லிருந்து 18 வரைக்கும் இந்த பவுல் குறிப்பிடுகிற வார்த்தைகளைப் போல அவர் அந்த வார்த்தைகள் சொன்னதை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 12லேருந்து சொல்கிறார், ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தாராம். கானான் தேசத்தில். அப்போ ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் பேசுகிறாரு. என்னை நோக்கி பார், நீ இருக்கிற இந்த இடத்துல வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 தேசத்தையும் நீ நோக்கி பார். 4 திசைகளையும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த சந்ததி உலகம் முழுவதும், பூமி முழுவதும் எண்ணக்கூடுமானால், ஆனால் எண்ண முடியாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போது 17ஆம் வசனத்தில், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்போ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் கர்த்தரை பணிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 26 முதல் குறிப்பிடப்படுகிற வார்த்தைக்கும், அங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து குறிப்பிடுகிற வார்த்தைகளுக்கும் ஒப்பனையை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த சந்ததி அப்படின்னு வரும்போது இந்த ஆபிரகாமின் சந்ததியில் தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆபிரகாம் சந்ததியில் ஆண்டவர் இயேசு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததின்னா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நாம் கூட யாரு தான்? எழுத்தின்படி ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததியாக ஈசாக்கு போல, யாக்கோபு போல, அந்த யாக்கோபின் 12 பிள்ளைகளைப் போல இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவை, என கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய வழியை திறந்துட்டார். அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்படுகிறது. எனவே அவருக்கு, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் மூலம் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு வேதத்தை படிக்கணும், வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும். நமக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டால், நாங்கள் அனாதை, எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களை எல்லாரும் கைவிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வார்த்தைகளை பிடித்து கொண்டு கர்த்தரோடு தொடர்பு கொள்ளும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த உரிமையோடு கேட்கும்போது அத்தனை நன்மைகளையும் கொடுத்து நடத்த வல்லவர். எனவே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அது அவருடைய சந்ததிக்கு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஞானஸ்நானம் எடுத்து, அல்லது எடுத்தவர்கள் அதை உரிமை பாராட்டி வாழ்ந்து அதை அனுபவிக்க கிருபைதார். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.